எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. புத்தகங்களை நேசிக்கிறவன் தான் கனவுகளை நனவாக்குவான்னு சொல்லி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. புத்தகங்கள் தான் மனிதனுக்கு அறிவையும் நாகரிகத்தையும் உடையவனாக உருவாக்குறதுன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட புத்தகங்கள் லட்சக்கணக்கில் ஒரு தெரு ஃபுல்லாக விற்பனைக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் கேரளாவினுடைய மிகப்பெரிய புத்தக அங்காடின்னு சொல்லப்படுது. இங்கே இல்லாத புத்தகங்களே கிடையாது. எல்கேஜியிலேருந்து டாக்டர் கலெக்டர் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான புத்தகங்கள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்து நானே வியந்து போனேன். பல விதமான கதை புத்தகங்கள், நாவல்கள், அறிவியல், கணிதம், பொது அறிவு, ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை இங்கே வாங்க முடியும். இந்த புத்தகங்கள் மாணவர்கள் மற்றும் வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம். புத்தகங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையோட வழிகாட்டின்னு சொல்லலாம். புத்தகங்கள் வாசிக்கிறதுனால ஒரு மனிதனோட அறிவு வளருது. அது மட்டும் இல்லை, பொது அறிவு, சிந்தனை திறன், மன அமைதியை புத்தகங்கள் ஏற்படுத்துது. நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறதுனால நல்ல பண்புகள் உருவாகும், மனித நேயம் வளரும், நினைவாற்றல், தன்னம்பிக்கை ஏற்படுது. எல்லாரும் புத்தகங்களை குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வாசிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பெற்றவங்களும் தங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும், உருவாகும். இந்த புத்தக அங்காடியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருவனந்தபுரம் பாளையத்தில் தான் இது இருக்குது. இந்த அங்காடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 ஆண்டுகள் பழமையான ஒரு பழைய லைப்ரரி இருக்குது. நீங்கள் அதையும் விசிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.